ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் எந்தெந்த ரைடர்ஸை டார்கெட் பண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப்ஷனுக்கு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வராங்க. பவன் ஷெராவத் வராரு, நவீன் எக்ஸ்பிரஸ் வராரு, பர்தீப் நர்வால் வராரு, மணிந்தர் சிங் வராரு, ஆஷு மாலிக் வராரு, விஜய் மாலிக் வராரு, அர்ஜுன் தேஷ்வால், தேவாங்கன்னு சொல்லிட்டு நிறையவே பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு வராங்க. ஸோ இதில் யார் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு கரெக்டாக இருப்பாங்க? அதிக விலை கொடுத்து தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் பெரிய பிளேயர்ஸ் எடுக்கலாமா? அப்படி எடுத்தால் யார் நம்ம டீமுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இப்போல்லாம் பெருசாக வியூஸ் போக மாட்டேக்கு. முன்னை விட ரொம்பவே கம்மியான வியூஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஐபிஎல் வேறு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே ஐபிஎல் தான் பார்க்குறாங்க. ஸோ இதனால் யூடியூப் ப்ரோ கபடி பற்றின அப்டேட்டை பெருசாக யாருக்கிட்டையுமே காமிக்க மாட்டேக்கு. ஸோ உங்களால் முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. ஸோ முடிஞ்சவங்க மினிமம் 40 ரூபா தான் சென்ட் பண்ண முடிஞ்சால் சென்ட் பண்ணுங்கள். நான் பெருசாக இதை கேட்டது கிடையாது. நான் 5 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எப்போதுமே இதை சொன்னது கிடையாது. நான் ஜாயின் பட்டனை கூட எனேபிள் பண்ணலை. பட் இருந்தாலும் இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அண்ட் வீடியோக்கும் பெருசாக வியூஸ் போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்சவங்க மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ் தலாஸ் டீம் ஆல்ரெடி 10 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அது போக 4 NYP பிளேயர்ஸை வேறு சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாடில் 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமில் மினிமம் 18 பிளேயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 25 பிளேயர்ஸ் வரைக்குமே இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஆப்ஷனில் மினிமம் 4 பிளேயர்ஸையாவது எடுத்தாகணும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் கிட்ட பேலன்ஸ் இருக்கிற பர்ஸ் அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு 2 கோடியிலேருந்து 2.5 கோடி வரைக்கும் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. இன்னும் கன்ஃபார்மான அமௌண்ட் தெரியல. தெரிஞ்சால் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன் சீக்கிரம். பட் மேக்ஸிமம் 2 கோடியிலேருந்து 2.5 கோடிக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு பெரிய ரைடர் எடுக்கணும். அண்ட் அது போக 2 கவர் பிளேயர்ஸ் எடுக்கணும். அண்ட் இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமில் ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் தான் இருக்கார். ஸோ இன்னும் ஒரு ஃபாரின் பிளேயரை எடுத்தாகணும். ஒரு டீமில் மினிமம் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வரைக்குமே வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 4 இடத்த தமிழ் தலாஸ் டீம் நிரப்பணும். ஒரு ரைடர், 2 கவர் பிளேயர் அண்ட் ஒரு ஃபாரின் பிளேயர். ஸோ இந்த 4 பேர்த்தை எடுத்தாலே டீம் ஓரளவுக்கு ஃபில் ஆயிரும். அதோடய நிப்பாட்டிக்கலாம் நம்ம டீமை. பட் இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீம் இன்னமும் ஒரு சில பிளேயர்ஸ் எடுப்பாங்க. அண்ட் இந்த டைம் வெறும் 18 பிளேயர்ஸை மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் அதிகமான பிளேயர்ஸ் எடுத்தாகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன சீசன் தமிழ் தலாஸ் டீம் ஆப்ஷனில் வெறும் 18 பிளேயர்ஸை மட்டும்தான் எடுத்தாங்க. அந்த 18 பிளேயர்ஸில் மேட்சஸ் போக போக 8லேருந்து 10 பிளேயர்ஸ் கிட்ட இன்ஜுரி ஆகிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டீமில் பாதி பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணமாக மேட்சஸை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட பேக்கப்பே கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட பிளேயர்ஸே இல்லை டீமில். ஆப்ஷனில் ஒரு 23-24 பிளேயர்ஸ் கிட்ட எடுத்திருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நம்ம ஆப்ஷனில் ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் தூக்கி கொண்டு சச்சினுக்கு கொடுத்துட்டோம். ஸோ சரியாக பேக்கப் நம்மளால் எடுக்க முடியலை. நம்ம அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி எடுத்திருந்தோம். பட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆப்ஷனில் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அளவுக்கு வரமாட்டாங்க. அதாவது ஆப்ஷனில் ஒரு பிளேயர் எடுக்கிறோன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி போட்டு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம டீமுக்கு கரெக்டாக இருப்பாங்களா, இந்த மாதிரி நிறையவே விஷயங்களை அனலைசஸ் பண்ணி தான் அவங்களை எடுப்பாங்க ஆப்ஷனில். பட் அதே சமயம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அந்த சமயத்தில் நமக்கு வேறு வழி கிடையாது. எந்த பிளேயர் கிடைக்காங்களோ அவங்கள தான் பட்டுன்னு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ பெட்டர் மினிமம் ஆப்ஷனில் ஒரு 22 பிளேயர்ஸாவது நம்ம டீமுக்கு தேவை. இப்போ நீ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, போன சீசன் சச்சினுக்கு கொடுத்த மாதிரி ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் தூக்கி கொண்டு ஒரே ஒரு பிளேயருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். அண்ட் இந்த டைம் நம்மக்கிட்ட நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷனுக்கு வராங்க. ஸோ அந்த 2 கோடிக்கு நம்ம 2லேருந்து 3 பிளேயர்ஸ் வரைக்குமே நல்ல பிளேயர்ஸாக எடுக்கலாம். அண்ட் அதே சமயம் நம்ம பவன் ஷெராவத், மணிந்தர் சிங் மாதிரியான பிளேயர்ஸும் இந்த டைம் கம்மியான அமௌண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்கள தூக்க பார்க்கணும். ஸோ இப்போ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக நம்ம பவன் ஷெராவத், மணிந்தர் சிங், பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த அஜித் குமார், குமான் சிங் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்க்கு வருவாங்க. நம்ம டீம் கிட்ட 2.5 கோடி இருந்தால் அதில் 1.5 கோடியை ரைடர்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்கிடணும். ஸோ அந்த 1.5 கோடியை நம்மளால் ஒரு பிளேயர் பெஸ்ட்டான பிளேயர் எடுக்க முடியும். அண்ட் அதே சமயம் நம்மளால் 2 பிளேயர்ஸை கூட பெஸ்ட்டான பிளேயர் எடுக்க முடியும். இந்த சீசன் கண்டிப்பாக நவீன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த டைம் நிறைய பிளேயர்ஸ் ஆப்ஷனுக்கு வராங்க. அதாவது நம்ம தேவாங்க் ஒரு பக்கம் இருக்கார். அவர் கண்டிப்பாக 1.5 கோடியை கிராஸ் பண்ணிடுவார். அண்ட் இன்னொரு பக்கம் அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார். அவருமே 1.5 கோடியை கிராஸ் பண்ணிடுவார். அண்ட் நம்ம ஆஷு மாலிக் இருக்கார். அவருமே 1.5 கோடியை கிராஸ் பண்ணிடுவார். அண்ட் அடுத்தது நம்ம முகமது ரசாச்சியானே, அவருமே அந்த 1.5 கோடியை கிராஸ் பண்ணிடுவார். அவர்லாம் தாராளமாக 2 கோடிக்கு மேலேயே போயிடுவார். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பவன் ஷெராவத், அவருமே கிட்டத்தட்ட அந்த 1.5 கோடியை தாண்டவும் சான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது நம்ம அன்குஷ் ராத்தி இருக்கார். அவருமே அந்த 1 கோடியை அந்த 1 கோடியை கிராஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 பிளேயர்ஸ் கண்டிப்பாக அந்த 1 கோடியிலேருந்து அந்த 1.5 கோடிக்கு மேலேயே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை நம்ம அப்படியே மறந்துடலாம். இவங்களை விட்டுட்டு நம்ம மற்ற பிளேயர்ஸை பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்கார், மணிந்தர் சிங் இருக்கார், பர்தீப் நர்வால் இருக்கார், புனேரி பல்டன் டீமோட ஆகாஷ் சிங்டே இருக்கார், குமான் சிங், சுரேந்தர் கில், நம்ம அஜித் குமார்,
பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த நிதின் இருக்காரு. அண்ட் அது போக யூ மும்பா டீமில் இருந்த மஞ்சித் இருக்காரு. மஞ்சித் ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமில் ப்ளே பண்ண பிளேயர் தான். ஸோ இப்படி தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம போன சீசன் சச்சினுக்கு 2 கோடி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சமயமும் அதே மாதிரி ஒரு 1.5 கோடி கிட்டேருந்து ஒரு 2 கோடியை ஒதுக்கி வச்சோன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளால் ஒரு 2லேருந்து 3 பிளேயர்ஸ் வரைக்குமே பெஸ்ட்டான பிளேயர்ஸாக எடுக்க முடியும். யோசித்து பாருங்கள், ஒரு சச்சினை எடுத்து சொதப்புறதுக்கு நம்ம ஒரு அஜித் குமார், நவீன், மஞ்சித் மாதிரி ஒரு 3 பிளேயர் எடுத்தோன்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பிளேயராவது பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க. 2 பிளேயர் சொதப்புனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் நம்ம ஸ்கவுட்டிங் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமானதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்கவுட்டிங்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல பிளேயர்ஸை எடுப்பாங்க. அண்ட் அதே சமயம் இந்த டைம் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டான பிளேயர்ஸும் இருப்பாங்க. அதாவது நம்ம சச்சின் தென்வர், விகாஷ் கொண்டோலா, நீரஜ், ஸ்ரீகாந்த் ஜாதவ், நம்ம அஜிங்கியா பவர், இந்த மாதிரி நிறையவே பிளேயர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டுக்கு கிடைப்பாங்க, சும்மா கூட டீமில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாங்க. அண்ட் இப்போ இவங்களை சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம சஞ்சு பல்யான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்து கொஞ்சம் நல்ல ஃபார்முக்கு கொண்டு வருவார். அவர் கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை விரும்புவார். அவர் இந்த ஸ்கவுட்டிங் இந்த மாதிரிலாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் எடுத்து இன்னமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைப்பார், கிட்டத்தட்ட சிஎஸ்கே மாதிரி. ஸோ மேபி சஞ்சு பல்யான் சைட் இந்த மாதிரி கூட ஒரு யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலி தமிழ் தலாஸ் டீமுக்கு பெஸ்ட்டான சாய்ஸஸ் யாருன்னு பார்த்தோன்னா, நவீன் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் அது போக ஆகாஷ் இங்டே கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ண நிதின் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் யூ மும்பா டீமுக்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தால் நம்ம மஞ்சித், அவருமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அஜித் குமாரை போன வருஷம் ஃபுல்லாக பெஞ்சிலேயே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இந்த சீசன் மேபி தமிழ் தலாஸ் டீம் அவர் எடுத்து சான்ஸ் கொடுக்கலாம். அஜித் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் எப்போ வந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அவருக்கு ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. 2-3 மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக பீக் ஃபார்முக்கு வந்துடுவார். அண்ட் பிக் மேட்ச் பிளேயரும் கூட எப்போல்லாம் முக்கியமான சமயம் வருது அந்த சமயத்தில் பர்ஃபார்ம் பண்ணுவார் அஜிங்கியா பவர் மாதிரி. ஸோ அங்கே நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் நம்ம பவன் ஷெராவத், பர்தீப் நர்வால், மணிந்தர் சிங் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இந்த ஆப்ஷனில் ரொம்பவே கம்மியான விலைக்கு போவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸில் இவங்க தான் ரொம்பவே அதிகமான அமௌண்ட்க்கு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே சமயம் இந்த ஆப்ஷனில் எக்கச்சக்கமான ஸ்டார் பிளேயர்ஸ் வராங்க. எப்போதும் இல்லாத மாதிரி இந்த டைம் நிறையவே பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான பிளேயர்ஸ் ஆப்ஷனுக்கு வர்றப்ப நிறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி பவன், பர்தீப் அண்ட் மணிந்தர் இந்த பிளேயர்ஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக இப்போ நம்ம அர்ஜுன் தேஷ்வால், ஆஷு மாலிக் அண்ட் தேவாங்க் அண்ட் நம்ம முகமது ரெசாச்சியான ஷாஜுலு இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இவங்க தான் அதிகமான விலைக்கு போவாங்க. ஈவன் நீங்கள் போன சீசனே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பவன் ஷெராவத்தை விட அதிகமான அமௌண்ட்க்கு போனது சச்சின் தென்வர் தான். அதே மாதிரி இந்த சீசனும் பவன் ஷெராவத் மாதிரியான பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அர்ஜுன் தேஷ்வால் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அதிகமான விலைக்கு போவாங்க. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டீம் பவன் ஷெராவத்தை தூக்க பார்க்கணும். அண்ட் அதே சமயம் மணிந்தர் சிங்கையும் தூக்க பார்க்கணும். பர்தீப் நர்வால் கூட இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டு வராரு. பட் அதே சமயம் பவன் ஷெராவத்தும் மணிந்தர் சிங்கும் இந்த 2 பிளேயருமே பயங்கர கன்சிஸ்டண்டான பிளேயர்ஸ். இந்த பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி மட்டும் வரலன்னா, அதாவது இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லைன்னா இவங்கெல்லாம் பயங்கரமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. என்ன தான் அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் அப்படி நிறையவே பிளேயர்ஸ் வந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் பவன் தான், மணிந்தர் தான். ஸோ இவங்க தான் பெஸ்ட்டான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஜஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீசனே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க, ட்ராஃபி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் டாப் பிளேயராக வேணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் எடுக்கலாம். அண்ட் அதே சமயம் நம்ம சஞ்சு பல்யான் கண்டிப்பாக அர்ஜுன் தேஷ்வாலுக்கு ட்ரை பண்ணுவார். பட் அர்ஜுன் தேஷ்வால் எப்படியே 2 கோடியை தாண்டிடுவார். அர்ஜுன் தேஷ்வால் எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் என்ன பிரச்சனைனா, இப்போ அர்ஜுன் தேஷ்வாலுக்கு 2 கோடியை கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப நம்ம அந்த 50 லட்சத்தை வச்சு தான் நம்ம 2 கவர் பிளேயர்ஸ் எடுக்கணும். ஸோ அது நமக்கு ஒரு முதல் சவாலாயிரும். ஸோ 2 கவர் பிளேயர்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் சாகருக்கு ஒரு பேக்கப் எடுக்கணும், நிதேஷ்க்கு ஒரு பேக்கப் எடுக்கணும். நிதேஷ்க்கு பேக்கப் மட்டும் கிடையாது, நிதேஷுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயரும் நமக்கு தேவை. ஏன்னா திடீர்னு இன்ஜுரி ஆகிட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ ஈக்குவலாக ஒரு பிளேயர் வேணும். அண்ட் அதே சமயம் பேக்கப்பும் வேணும். ஸோ அவருக்கே ஒரு 2 பிளேயர் தேவைப்படுது. இது போக சாகருக்கும் 2 பிளேயர் பேக்கப்பாக தேவைப்படுது. அண்ட் 2 கவர் பிளேயர்ஸ், ஒரு ஃபாரின் பிளேயர், மினிமம் ஃபாரின் பிளேயர்ஸை 2 பிளேயர் எடுத்துருவாங்க எப்படியும். ஸோ நம்ம நிறையவே விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அர்ஜுன் தேஷ்வால் எடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே சமயம் அப்போ நம்மளால் வெறும் 18 பிளேயர்ஸ் கிட்ட தான் எடுக்க முடியும். ஸோ 18 பிளேயர்ஸ் எடுத்தோன்னா போன சீசன் ஆன மாதிரி பிரச்சனை ஆயிரும். நமக்கு பெருசாக பேக்கப் இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் தான் தேரணும். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அதே சமயம் ஆப்ஷன்லேயே எடுத்துட்டோன்னா அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம நிறையவே விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. தமிழ் தலாஸ் டீம் இதில் என்ன வேணால் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் 2 கோடிக்கு அர்ஜுன் தேஷ்வாலையோ இல்லை தேவாங்கையோ எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த 2 கோடிக்கு நீங்கள் ஒரு பவன் ஷெராவத்தையும் ஒரு நவீன் எக்ஸ்பிரஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு அர்ஜுன் தேஷ்வாலா இல்லை நவீனும் பவன் ஷெராவத்தும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நவீனும் பவன் ஷெராவத்தும் தான் பயங்கரமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்குன்னு அந்த 2 பிளேயர்ஸ் எடுத்துட முடியாது. ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அஜித் குமார் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் இந்த 2 பேர்த்தையும் எடுக்க பார்க்கலாம். அப்படின்னா மணிந்தர் சிங்கை மட்டுமே எடுக்க பார்க்கலாம். இல்லை பவன் ஷெராவத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 1.5 கோடி அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 1 கோடியை வச்சு மீதி இருக்கக்கூடிய அந்த 4 பொசிஷனை சரி பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயம் நம்ம டீம் கண்டிப்பாக இன்னமும் அந்த மாசான முத்து,
நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வந்த் இந்த மாதிரியான பிளேயர்ஸையும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இவங்களுமே உள்ளே வந்துட்டாங்கன்னா டீமோட ரைடிங் ஒன்று ஸ்ட்ராங் ஆயிரு. ரைடிங்கில் இப்போதைக்கு 2 பிளேயர் தாங்க தேவை. ஸோ அவங்க வந்துட்டாலே பிரச்சனை முடிஞ்சிடும். அண்ட் அதே சமயம் இன்னொரு பக்கம் புனேரி பல்டன் டீமோட ஆகாஷ் சிங் டே வேறு இருக்கார். அவருமே ஒரு தரமான பிளேயர் தான். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு நார்மலான பிளேயரை நம்ம எடுக்கிறப்ப 1 இல்லை 2 இல்லை 3 பிளேயர் கூட நம்மளால் எடுக்க முடியும். ஸோ உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவில் தான் முடிஞ்சவங்க கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு கீழே தம்ஸ் அப்பா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கப்பா.